இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஷான் மினிஸ்ட்ரீஸ் ஊழியங்கள் சார்பிலே உங்களோடு இணைந்து கொள்வதில், தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் முன்பதாக நாம் ஏசப்பாவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆம் ஏசப்பா, இந்த அருமையான வேளையிலும் அப்பா, இந்த ஷான் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கத்தாவே நாங்கள் தியானிப்பதற்கு இந்த வேலையை நீங்க கொடுத்தீங்களப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனை பற்றிய அறிவு, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியும் அறிவு என்கிற தலைப்பில் ஆண்டவரே நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். ராஜா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இடைபடும் ஆண்டவரே, நீர் வெளிப்படும்படியா ஏசப்பா உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் அப்பா. அடிமை மறைத்து கொள்ளும், நீங்க வெளிப்படுங்கப்பா. ஏசு ரட்சமரம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவு என்கின்ற தலைப்பிலே ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசுனா எல்லாருக்கும் நல்லா தெரியும். இயேசுனா அவர் உலக ரட்சகர். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்பதாகவே நம்முடைய இயேசுவை குறித்து மரியாள் அவங்கள்ட்ட சொல்லும்போது, இந்த உலக ஜனங்களுடைய பாவங்களை நீக்குகிற மீட்பர், அவர் உன்னதமானவர், அவர் மிகவும் பெரியவர். அப்படித்தானே? எவ்வளோ பெரிய ஆண்டவர்ல அந்த இயேசுக்கு பிள்ளைகள் நம்ம அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? என்னுடைய இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார், அவர் சிறுமியானவருடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன். இயேசுவே என்று கூப்பிடும்போது, என்ன மகளே மகனே என்று அவர் சத்தத்தை கேட்டு நமக்கு இறங்குகிற தேவன். இறங்குகிற இயேசுவாலே எல்லாம் ஆகும். ஆம், திக்கற்றவருடைய ஜபத்தை கேட்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், வழி நடத்துகிற தேவன், பாதுகாக்கிற இயேசு ராஜா, நம்மை போஷிக்கிறவர் இயேசு ராஜா. ஆமேன். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப 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 நல்லவர். நாம் தேவனை அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி நாம் ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். பிரியமானவர்களே, வேதத்தில் அல்லேலூயா என்று சொல்லி நாம் 26 முறை கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். இயேசுவை அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி நாம் ஆர்ப்பரித்து ஆராதிக்கும் போது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, ஏன்னா சங்கீத புஸ்தகத்துல 22 முறை அல்லேலூயா என்று வருகிறது. வெளிப்படுத்தல 4 முறை அல்லேலூயா என்று வருகிறது. நாம் தேவனை அல்லேலூயா இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா என்று ஆராதிக்க ஆராதிக்க நம் இயேசு கிறிஸ்துவை நாம் இன்னும் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவனை பாடி துதிக்க துதிக்க நாம் இயேசுவை அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால தான் பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோடு கூடிய ஸ்தோத்திரத்தினாலும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம படிக்கிறோமே. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப 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 நல்லவர் அப்பா. இந்த வேளையில நம்ம ஏசப்பாவை அறிந்து கொள்ளுகிற அறிவை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு வசனத்தை பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். என்ன அப்படின்னா, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். ஆம் பிரியமானவள, அன்னியுடைய சத்தம் தெரியாது.
இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை அறிந்த பிள்ளைகளுக்கு அன்னையுடைய சத்தத்தை அறிய முடியாது. ஏன்னா யோசேப்பு எல்லாருக்கும் தெரிந்தவர் தானே. யோசேப்புக்கு அப்படி ஒரு பாவ காரியம் அவனுடைய வாழ்க்கையில செய்யும்படியா சத்ருவானவன் அவனுக்கு விரோதமா செயல்பட்ட போது அவன் அந்த பாவத்தை செய்யாதபடி அந்த பாவத்தை விட்டு விலகி ஏன் ஓடுனா, அவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார் என்று நம்ம படிக்கிறோம். அவனுக்கு தேவனுக்கு இயேசுவுக்கு பிரியமில்லாத ஒன்றையும் செய்யக்கூடாது என்று அவன் தீர்மானித்தான். அந்த பாவத்தை விட்டு விலகினதுனால அவனுக்கு பல போராட்டங்கள் வந்த போதிலும் அந்த போராட்டங்களிலும் அந்த ஜெயில் வாழ்க்கையில் அவன் வெற்றி பெற்றான். ஒரு நாட்டின் ஒரு பெரிய ஒரு அதிபதி அவன் மாறி அநேகரை போஷித்தான், தன்னுடைய குடும்பங்களை போஷித்தான் சொல்லி பார்க்கிறோமே பிரியமானவர்களே. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறோம். கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாமா? இயேசுடைய சத்தத்தை உண்மையாகவே நம்ம அறிந்திருக்கிறோமா? இயேசுடைய சத்தம் உண்மையாகவே தெரியுதா நமக்கு? அது தெரிந்த அவருக்காக நம்ம நிச்சயமா செயல்படுவோமே பிரியமானவளை. ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாமா? ஏன்னா இயேசு ரொம்ப 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 நல்லவருங்க. பழைய ஏற்பாட்டில் அநேக பக்தர்கள் இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் இயேசுவுக்காக முடிவறிந்து நிலைத்து நின்றார்களே. ஒரு தானியேல் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார், தினம் 3 வேளை ஜெபித்தார். அவர் தேவனை அறிந்து கொண்டது நிமித்தம் சிங்கக்கவியில போடும்படியான ஒரு வாய்ப்பு வந்த போதிலும், அந்த சிங்கக்கவியில போட்ட போதிலும் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை என்று பார்க்கிறோமே. அந்த தானியேலை ஒரு பெரிய ஒரு மினிஸ்டரா உயர்த்து வைத்தாங்களே. பிரியமானவள, இன்றைக்கும் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற அறிவிலே வளரும்படி விரும்புகிறார். பிரியமானவள, இயேசுடைய அறிவை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு எப்படி வளரும்? இயேசுடைய வார்த்தையில இன்னும் நம்ம அதிகமாக நாம் உட்கொள்ளும் போது, அந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது, இயேசுவுக்காக அந்த வார்த்தையின்படி வாழும்போது, இயேசுவுக்காக வார்த்தையின்படி செயல்படும் போது, இயேசுவை அறிகிற அறிவுல நம்ம நிச்சயமா வளர முடியும். பிரியமானவள, இதற்கு ஆதாரமா தேவனுடைய வசனத்துல லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதியை நம்ம படிக்கிறோம். அருமையான ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் சொல்லி 2 குமாரர்கள் இருந்தார்கள் சொல்லி அதுல ஒரு ஓமையாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதே அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க. ஆனால் இளையவன் அப்பாவை பார்த்து சொல்கிறான், அப்பா, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். லூக்கா 15:12. ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும். ஆமாம், இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இல்லை, என்னுடையது, நான், எனது, அப்படிதான் அநேகருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நாம் நம்முடையதுன்னு யாருக்குமே வரல. ஆமா, நான் அப்படின்னு தான் வருது. இவன் சொன்னான், எனது பங்கை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டான். அவங்க அப்பா என்ன செய்துட்டாரு? அவர் என்ன பண்ணாரு? அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்துட்டாரு. 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டாரு. ஆனா இந்த இளைய மகன் என்ன செய்தான்? துன்மார்க்கமா புறப்பட்டு போனான். இயேசுவை அறிகிற அறிவிலே வளர வேண்டிய அந்த மகன் இயேசுவை விட்டு தூரமா துன்மார்க்கமா போயிட்டான். பிரியமானுள்ள, இன்னைக்கும் அதே போலதான் இயேசுவை அறிந்த அநேகர், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன அநேக தேவ பிள்ளைகள் ஆலயத்துக்கு போறதுக்கு நேரம் இல்லை, வேத வசனத்தை படிப்பதற்கு நேரம் இல்லை. அநேகர் சொல்லுவாங்க, நான் வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால எனக்கு வேத வசனத்தை படிப்பதற்கு கூட நேரம் இல்லை, ஏசப்பாட்ட உட்கார்ந்து ஜெபிக்கிறதற்கு நேரம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னாரே, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? இயேசுவை பற்றி அறிகிற அறிவிலே வளர வேண்டுமானால் அவரோடு கூட நாம் உட்கார்ந்து அவரோடு கூட நாம் பேச வேண்டும். பிரியமானவர்களே, வேத வசனத்தை நாம் திறக்கும் போது இயேசு நம்மோடு பேசுவார். நாம் அவரோடு ஜெபிக்கும் போது நாம் அவரோடு பேசுகிறோம். இப்படியாக 2 பேரும் பேசும்போது, நாம் பேசும்போது, அவர் பேசுகிறதை நாம் கேட்கும் போது இந்த பூமியில வெற்றி உள்ள வாழ்க்கை நாம் வாழ முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக இப்படித்தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாதை செய்து கொண்டு நான், எனது என்று தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்கிற வாழ்க்கையை நிமித்தம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இயேசுவை பார்க்க முடியல, இயேசுவை அறிந்து கொள்ள முடியல, இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியல. பிரியமானவர்களே, அந்த அப்பாவுடைய 2 பிள்ளைகள், மூத்த மகன் அவரோடு கூட இருந்தான். ஆனா இந்த இளைய மகனும் அப்பா கிட்ட எல்லா ஆஸ்தியும் கேட்டது நிமித்தம் அப்பா ஆஸ்தியெல்லாம் பங்கிட்டு கொடுத்துட்டாரு. அவன் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டான். அவன் துன்மார்க்கமா வாழ்ந்ததுனால வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதே அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், லூக்காவில 15ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், அவன் குறைபட தொடங்கினான். லூக்கா 15:14 இருக்கு, அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம்,
அப்பொழுது அவன் குறைபட தொடங்கினான். அவன்கிட்ட எல்லாமே இழந்து விட்டான். இன்னைக்கு அநேக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, இயேசுக்கு பிள்ளைகளா இருப்பாங்க, ஏசப்பா பிள்ளையா வேதத்தை படிச்சு இயேசுக்காக வாழ்ந்திருப்பாங்க பிரியமானவர்களே. ஆனா இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில சொல்றாங்க, நான் பஞ்சத்துல இருக்கிறேன், நான் வறுமையில இருக்கிறேன். ஆனா தேவ வசனம் என்ன சொல்லுறது? நீதிமானுடைய சந்ததி ஒருபோதும் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தது போல நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். பூமிக்கே தண்ணி கொடுக்கிறார், கூப்பிடுற காக்கா குஞ்சுக்கு இறங்குகிறார், காட்டு புஷ்பங்களையே அவர் வளர்த்துகிறார். பிரியமானோலே, அப்படின்னா மனுஷனை விட்டு வைப்பாரா? மனுஷனை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் மனிதனை உருவாக்கினார், தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். கலாத்தியர் 4 அவருடைய அந்த ஜீவ சுவாசம் தாங்க ஊற்றி விட்டார். தன்னுடைய குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயத்துல ஊற்றி விட்டார். இருதயத்துல ஊற்றினதுனால அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பிரியமானவள, ரொம்ப நல்லவருங்க நம்ம இயேசு, ரொம்ப நல்லவர். ஆனா இவன் குறைபட தொடங்கி விட்டான். அதே மாதிரி அநேகருடைய வாழ்க்கையில இயேசுவை விட்டு விடும்போது, அவரை விட்டுட்டு அப்பா நீங்க எனக்கு வேண்டான்னு சொல்லும்போது, ஆமா அநேக நேரத்துல சீஷர்கள் படகுல இருந்தாங்க. ஆனா திடீர்னு புயல் வரும்போது இயேசு பின்னணித்துல இருந்தபோது காரணம் இவங்க தானே, இவங்க தான். ஏசப்பாட்ட போய் சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு கவலை இல்லையா ஏசப்பான்னு. ஆனா இயேசு என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே, நீங்கள் ஏன் சந்தேகப்பட்டீர்கள் சொல்லி அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றையும் கடலையும் அதட்டுகிற இயேசுவை தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோங்க. ஒருவேளை நீங்க குறைவுபட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாம நடந்தது நிமித்தம் நிறைய இழப்பு வந்திருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில இழப்புல இருக்கேன்னு சொல்றீங்களா? பிரியமானவளே, தேவன் இந்த வார்த்தையின் மூலம், இந்த உபதேசத்தின் மூலம், இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு இடைப்படுகிறார். பிரியமானவளே, ஆண்டவர் நீங்க குறைவுபட்டா கூட பரவாயில்ல, ஏசப்பாட்ட ஓடி வந்துருங்க. பிரியமானவளே, ஏசப்பா எனக்கு உதவுங்கன்னு சொல்லி ஏசப்பாவை கட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா ஏசப்பாவை பிடித்து கொள்ளும் போது, ஏசப்பா நீங்க என்ன பிடிச்சு கொள்ளுங்கப்பா, நீங்களுடைய கரம் என்னை பற்றி கொள்ளட்டும்னு சொல்லும் போது அவருடைய கரம் நம்மை பற்றி கொள்ளும். பிரியமானவளே, இந்த கெட்ட குமாரன் குறைபட தொடங்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடியானவனுடைய வீட்டுல போய் ஒட்டி கொண்டானா. அந்த பண்டிகை போடுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்பதான் அவனுக்கு புத்தி எப்படி தெளியுது தெரியுமா? அவன் உண்மையாகவே மனம் திரும்பவில்லை, உணவு இல்லை இல்லையா, இப்ப அந்த தவிடு கூட எனக்கு கிடைக்கவில்லையே, எங்க அப்பா கிட்ட எவ்வளவு சாப்பாடு இருக்குதே. பிரியமானவர்ல, இன்றைக்கு வானம் பூமி படைத்த நம்ம அப்பா, ராஜாதி ராஜா, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், காற்றினுடைய செட்டுகளின் ஊடே செல்லுகிறவர், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவர். இந்த ஒளி அவருடைய ட்ரெஸ், மகத்துவம் அவருடைய ட்ரெஸ்ஸுங்க, அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ராஜாதி ராஜாவுக்கு பிள்ளைங்க நம்ம. அப்படிப்பட்ட அந்த ராஜாதி ராஜாவுக்கு பிள்ளைகளை குறைவுபட வைப்பாரா? வைக்க மாட்டாருங்க. இப்ப அவன் நினைக்கிறான், எங்க அப்பா கிட்ட நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, எங்க அப்பா நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறாங்க, நான் எங்க அப்பா கிட்ட போனா நல்லா இருக்குமே நினைச்சான். ஆனா மனம் திரும்பவில்லை, அப்பா கிட்ட சாப்பிடணும்னு நினைச்சான். பிரியமானவள, இன்னைக்கு யாராவது நீங்க இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? ஏசப்பா கிட்ட வந்துருங்க. இருக்க நிலைமையில வாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் ரொம்ப பாவியா இருக்கிறேனே, பாவம் இருக்குதே, நான் ரொம்ப பாவி ஆயிருச்சே, என்னால எப்படிங்க ஏசப்பாட்ட வர முடியும்? ஏசு ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர் ஆயிட்டு, அவர்கிட்ட போனா பரிசுத்தமா மட்டும்தானே போக முடியும், நான் ரொம்ப பாவியா இருக்கிறேனே சொல்றீங்களா? இல்லைங்க, ஏசப்பாட்ட இருக்கு நிலைமையில வாங்குங்க. இந்த மகனுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஏசு அப்படியே அவனை எப்படி தன்னை விட்டு தூரம் போன பிள்ளைகளை தேடி நிப்பாரோ, எப்படி 100 ஆடுகள்ல ஒரு ஆடு காணாம போனா கூட அந்த ஒரு ஆட்டுடைய காயத்தை கட்டி தோல்ல போட்டுக்கிட்டு போவாரோ, அப்படியே இந்த ஒரே ஒரு பாவி நிமித்தம் ஒரு பாவி கெட்டு போனா கூட அவன் மனம் திரும்பும் போது பல ராஜ்யத்துல சந்தோஷம் வருமே. அவர் காத்து கொண்டிருக்கிற தேவன், அவர் அப்படியே அணைக்கிற தேவனுங்க. அவர் அணைக்கிறதற்கு மிகுந்த ஆவல் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த தகப்பன் அந்த கேட்லே போய் நின்றுப்பாரு. என்னுடைய மகன் எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போனாலும் என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறானோ, அவன் என்ன சாப்பிட்டானோ, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ என்று எங்களோடு நின்று கொண்டிருக்கிறார். ஒரு நாள்ல அவன் பசியோடி வரான், கந்தை கோலம், அவனுடைய உடம்பெல்லாம் அழுக்கு, அவன் குளித்து எத்தனை நாள் ஆகிவிட்டதோ, அவனுக்கு உணவு கிடைத்ததா இல்லை, பண்டிகை போடுகிற தவிடு கூட கிடைக்கவில்லை. அந்த நேரத்துல மிகுந்த வேதனையோடு அவன் தன்னுடைய தகப்பனுடைய இல்லம் நோக்கி வந்தான். இன்றைக்கு இயேசு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? எந்த நிலைமையில இருந்தாலும், ஐயோ நான் மிகுந்த பாவி ஆயிட்டேன், ஏன்னா ஏசப்பாவுக்கு பிரியமானதை செய்திருக்கிறேனே, நான் இவ்வளவு பெரிய தவறு செய்தவன் ஆயிட்டேன், தவறு செய்தவளா இருக்கிறேனே, என்னால எப்படிங்க முடியும்? வந்தா ஏற்றுக்கொள்வாரா?
கண்டிப்பா ஏற்றுக்கொள்வாருங்க. இயேசு சொன்னாரு, என்னை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தவர். இன்றைக்கும் ஆவலோடு மகனே மகளே என்னண்டை வா என்று சொல்லி அவருடைய நீட்டப்பட்ட அந்த காயப்பட்ட கரங்களை வைத்து அவர் அணைக்கிறவராக இருக்கிறாருங்க. அவர் அணைக்கிற தேவன். இந்த வலது கரம் நம்மை அணைக்கிறது, நம்மை அணைத்து முத்தமிடுகிற கை. பிரியமானவர்களே, அவர் அணைக்கிறவராக இருக்கிறார். இந்த கெட்ட குமாரன் முழுதுமாக மனம் திரும்பினவனாக இல்லை. எங்க அப்பா கிட்ட சாப்பாடு இருக்கு அப்படிதாங்க வந்தான். பிரியமானவர்களே, நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த துக்கத்துல இருந்தாலும், இந்த நிலைமையிலே அப்படியே நீங்க இயேசுவை மட்டும் பாருங்க. அவர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினவரா, அவர் அப்படியே அந்த அவருடைய ரத்தம் அப்படியே வந்து விழுது. அவருடைய உடம்பெல்லாம் ரத்தம். அவரை பார்க்க கூடாது, அவருடைய முகரூபம் பார்க்க முடியலைங்க, பார்க்க முடியாத முகரூபம். அவ்வளவு அந்த கேடு அடைந்தார். எதற்காக? இந்த முழு மனுக்குலத்தையும் மீட்பதற்காக. கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த 7 வார்த்தைகளை சொல்லும் போது கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று முதல் வார்த்தையை சொன்னாரு. 7 வார்த்தைகள். முழு மனுக்குலமும் மீட்கப்படுவதற்கென்று தன்னையே அர்ப்பணித்த ராஜாதி ராஜா இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த வேளையில இயேசுவே என்று நீங்க பார்த்தா போதுங்க. இயேசுவே என்ன ரட்சியம் சொல்லுங்க. நீங்க முழங்கால நின்று இந்த வேத வசனத்தை கேட்கிற இதே நேரத்துல அப்படியே முழங்கால நின்று, இயேசுவே என்ன ரட்சியம், என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாரும். இவ்வளவு நாள் நமக்கு பிரியமில்லாத செய்து ரொம்ப தூரமா போயிட்டேன் இயேசப்பா, ஆனா இப்ப நீங்க வேணாம் இயேசப்பான்னு சொல்லி வருவீங்களா? இந்த மகன் அப்படியே போகிறான். அவன் தூரத்துல அப்பா அந்த வாசல்ல பார்த்து கொண்டே இருக்கிறார். ஓடி போகிறார். ஒரு உருவம் வருகிறதை காண்கிறார். தன்னுடைய மகன் அப்படியே போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு மகனை அழைத்து கொண்டு வந்தாரு. அப்ப அவன் கட்டி அணைத்து முத்தம் செய்து விட்டு அவர் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, ஓடி வந்த. அதுல என்ன இருக்குன்னா, அருமையான வசனம், மிக முக்கியமான அதாங்க ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கும் செய்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டார். அவனை கண்டு மனது உருகினார். அவனை கண்டு மனதுருகி ஓடி வந்தார். அவன் கழுத்தை கட்டி கொண்டார். அவனை கட்டி முத்தம் செய்தார். இந்த 5 காரியம் செய்தாருங்க. இதாங்க இயேசு இன்றைக்கு செய்ய போறாரு உங்களே என்னையும். அவர் என்ன செய்யறாரு? ஓடி முதல்ல காண்கிற தேவன். இயேசுவை அறிந்து கொள்ளும் போது இயேசு நம்மை காண்கிற தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. 2வது, இயேசு யார்? அவர் நம்மை பார்த்து மனது உருகுகிற தேவன். இயேசு யார்? இயேசு நம்ம கிட்ட ஓடி வந்து நம்மை ரட்சிக்க வருகிற தேவன். இயேசு யார்? அவருடைய கழுத்தை கட்டி கொள்ளுகிற தேவன். ஒருவரும் அணைக்கவில்லையேன்னு சொல்லி அழுறீங்களா? நம்மை கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்கிற தேவன். நம்ம இயேசு நம்மை அணைக்கிற தேவனுங்க. அவரை அறிந்து கொள்ளும் போது பாருங்க, இந்த 5 காரியங்களும் பாருங்க. அவர் நம்மை காண்கிற தேவன், மனது உருகுகிற தேவன், ஓடி வந்து நம்மை அணைக்கிறவர், நம்மை கட்டி தழுவுகிறவர், நம்மை முத்தம் செய்கிற தேவன். இப்பதான் இதை செய்த உடனே அந்த மகன் தான் மனம் திரும்புகிறான். அதற்கு முன்பதான் மனம் திரும்பி வரவில்லை. அழுக்கு ட்ரெஸ்ல தான் வந்தான். பிரியமானவர்களே, யோசுவா அழுக்கு ட்ரெஸ்ல இருந்த போது சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த ட்ரெஸ்ஸை களைந்து போடுங்கள் என்று சொல்லி வேதத்துல நம்ம படிக்கிறோம். அந்த ட்ரெஸ்ஸை களைந்து போட்டாங்கன்னு சொல்லி வேதத்துல படிக்கிறோமே. பிரியமானவள, நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலைமையில வந்துருங்க. பிரியமானவள, தேவன் பார்க்கிறார். இந்த வேளையிலும் யாரா இருந்தாலும் சரி, அவர் அணைக்கிறார். காண்கிற தேவன், மனதுருகுகிற இயேசு நம்மை முத்தமிடுகிறார், கட்டி அணைக்கிறார். அது மட்டும் இல்ல, என்ன செய்தார் தெரியுமா? 22ஆம் வசனத்துல செய்ததை நமக்கு செய்ய போறாரு. அந்த மகனை கண்டவுடனே ஊழியக்காட்ட சொல்லுவாரு, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்க. உயர்ந்த வஸ்திரம். ஒருவேளை நம்ம ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபட்டு போயிட்டா ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரையிலும் அந்த அவர் சொல்றாரு, சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவை. ஆமா, ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நமக்கு முக்கியம். பாதரட்சை முக்கியம். ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அது சமாதானத்துக்குரியது. ஆமா, உண்மை என்னும் கச்சை நமக்கு தேவை. பிரியமானவளே, இந்த பட்டயம், ஆவிக்குரிய பட்டயம் நமக்கு தேவை. நீதி என்னும் மார்க்கவசம் நமக்கு வேணும். விசுவாசம் என்னும் கேடகம் வேண்டும். பிரியமானவளே, அதை தரித்து கொள்ள செய்தாரு இந்த தகப்பன். தன்னுடைய மகனுக்கு ரட்சிப்பன் வஸ்திரத்தை கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, என்ன செய்யறாரு? அவனுக்கு மோதிரத்தை போடுறாரு, பாதரட்சியை கொடுக்கிறாரு. கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடித்து புசித்து சந்தோஷமா இருப்போம். இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படுறாங்க. மூத்த மகன் வர்றான். அப்பா, இவ்வளவு நாள் உங்க கூட தானப்பா இருந்தேன்,
எனக்கு நீங்க ஒண்ணும் செய்யல. ஆமாங்க, நியாயப்பிரமாண காலம் ஆதியா முதல் மல்கியா வரைக்கும் நியாயப்பிரமாண காலம். அந்த நியாயப்பிரமாணத்து காலத்துல இருந்தவர்களை விட இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் இருக்கிற நாம், அந்த கிருபையின் காலத்தில் இருக்கிற நாம் பாக்கியவான்கள். அன்றைக்கு அந்த காலத்துல கூட அவங்களுக்கு கொடுக்கப்படாத கிருபை நமக்கு கொடுத்துருக்காருங்க. கிருபையினாலதான் நம்ம இருக்கிறோங்க, கிருபையினால நம்ம நிக்கிறோங்க, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு எபேசியர் 2:8 படிக்கிறோமே. இது கிருபையின் காலங்க. இயேசு நம்ம கூட இருக்கிறது கிருபைங்க. இயேசு கிறிஸ்து மூலமா தான் கிருபையும் சத்தியமும் நமக்கு உண்டாயினு வேதத்துல படிக்கிறோமே. இப்ப அவங்க என்ன செய்தாங்க, இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் அணைக்கிற தேவனாக இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் அணைக்கிறார் பாத்தீங்களா. இப்ப தகப்பன்ட்ட மகன் கேட்கிறான், அப்பா அப்பா நான் உங்க கூட நான் பாருந்தேன். ஏசப்பா சொன்னா நீ என் கூட இருந்தது உண்மை, ஆனா நீ நியாய பிரமாணத்துக்கு அடிமையா இருந்த. மகனே மகளே, நீ இன்னைக்கு யாராவது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அன்பான சகோதரனே சகோதரியே, தேவ பிள்ளைகளே, அப்பா சொல்றாரு, ஒருவேளை நியாய பிரமாணத்துக்கு அடிமையா இருந்தால் இந்த நேரத்துல நம்ம ஏசப்பாட்ட வந்துருவோம். பிரியமானவர்கள, அவர் சொல்றாரு, நீ நியாய பிரமாணத்துக்கு நீ என் கூட இருந்தது உண்மை, ஆனா என் குமாரனாகிய இவனோ மரித்தான், உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் சொல்லிட்டு சொல்றாரு. அழகா சொல்றாரு பாருங்க. அதனால நம்ம இவனோடு கூட நம்ம சந்தோஷப்படுவோம் சொல்லி, உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். 32 லூக்கா 15:32 காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமேன்னு சொன்னாரு. அதனாலதான் அதே அதிகாரத்துல படிக்கிறோம். லூக்கா 15 அதிகாரம், அதுல இருக்கு 10வது வசனம். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டா இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னாரு. 7ஆம் வசனம் லூக்கா 15:7 மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் குறித்து சந்தோஷம் உண்டா இருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னாரு. பிரியமானவர்கள, இந்த காரியத்தை அவர் செய்ததுனால அந்த மகன் தன்னுடைய வாழ்க்கையில அவனே மனம் மாறுகிறான். ஆமா, அவன் வந்தான், இருக்கிற நிலைமையில வந்தான். இன்றைக்கு இயேசு நம்மை அழைக்கிறார். நம்ம எந்த லெவல்ல இருந்தாலும் பிரியமானவர்களே, இயேசுவை பார்த்து ஓடி வருவீங்களா? எந்த லெவல்ல இருந்தாலும் இப்ப முழங்கால் போட்டு நீங்க ஜெபிக்க போறீங்க. ஏசப்பா, ஆண்டவரே, நான் இவ்வளவு நாட்களும் தூரமா இருந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? ஒருவேளை நீங்க இல்ல நான் பரிசுத்தமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கலேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? தேவன் இப்ப உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற அறிவை, அவர் எப்படிப்பட்டவர், மனது உருகுகிற ராஜா, அவர் எப்படிப்பட்டவர், நம்மை காண்கிற தேவன், அவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன், அவர் எப்படிப்பட்டவர், உங்க எல்லாருடைய உள்ளங்களையும் அறிந்திருக்கிற தேவன், உங்க கண்ணீரை காண்கிற தேவன். ஆமா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துடைய கொடுமைக்கு அவங்க கண்ணீர் விட்ட போது ஏசப்பா அப்படியே சொன்னாரு. என்ன சொன்னாரு? உங்களுடைய பெருமூச்சை கேட்டேன், உங்கள் கண்ணீரை கண்டேன், உங்கள் விண்ணப்பத்தை கேட்டேன், இறங்கவில்லையா? அப்படியே எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிப்பீங்களா? இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்க போறீங்க. ஏசப்பா, நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன்ப்பா, மனதுருக மாட்டீங்களாப்பா? மனதுருகும் இயேசு ராஜா, ஏன்னா நான் வரேன்ப்பா, உங்ககிட்ட வரேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த வேலையில உங்களை முழுதுமா ஏசப்பாட்ட கொடுத்துருங்க. எல்லாரும் முழுதுமா கொடுத்துருங்க. எங்களை உங்கள்கிட்ட கொடுக்குறோப்பா அப்படி சொல்றீங்களா? இப்போ ஏசப்பாவுடைய வல்லமை உங்களை காண்கிறது. பிரியமானவர்களே, யார் யார் ஏசப்பாட்ட அர்ப்பணிக்கிறீங்களோ முழங்கால் படியிட்டு, ஏசுவே நான் என்னையே உங்களுக்கு சரண்டர் பண்றேன், என்னுடைய வேலையை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை, இல்ல என்னுடைய திருமண வாழ்க்கையை, இல்ல எனக்கு குழந்தை செல்வத்துக்காக நான் வேண்டிட்டு இருக்கேன்ப்பா, இன்னும் என்னுடைய வேலை இல்லாம இருக்கேன்ப்பா யாராவது சொல்றீங்களா? இல்ல நான் இந்த காரியத்துல தவறு செய்துட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட வர்றீங்களா? ஏசப்பாட்ட ஓடி வாங்க. ஏசப்பாட்ட வந்தா போதும். இயேசுவே 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 என்று சொன்னா போதும். பிரியமானவர்களே, இயேசு மனது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும் என்று சொன்னாரே, இப்பொழுது உங்கள் மத்தியில அவர் மனது ஊறுகிற தேவனாக கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் இயேசுவை பார்த்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் உங்களுக்கு என்ன வார்த்தைகளை கொடுத்து ஜெபிக்க சொல்றாரோ அதை சொல்லி நீங்க சத்தம் போட்டு ஜெபிக்கிறீங்களா? ஜெபிங்க பிரியமானவர்களே. உன் வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன் என்று சொன்ன ராஜாதி ராஜா இந்த வேளையிலும் அவர் மனது உருகிற தேவனாக, உங்களை காண்கிற தேவனாக உங்கள் மத்தியிலே வருகிறார். பிரியமானவர்களே, ஹாலே லூயா, ஹாலே லூயா.
தேவன் உங்களை தொடுகிறார். உங்களுக்கு இந்த நாளிலே அதிசயத்தை செய்கிறார். ஒருவேளை இவ்வளவு நாளும் ஏசப்பாவிட்டு தூரம் போயிருந்தா கூட இப்போ ஆண்டவர் உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உங்களுக்கு தரிப்பித்து உயர்ந்த மோதிரத்தை உங்களுக்கு போட்டு அப்படியே உங்களை அவருடைய பிள்ளைகளாக அரவணைக்கிற தேவனாக இந்த வேளையில இயேசு உங்கள் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த வேளையில இயேசு உங்களை தொடுகிறார். இயேசுவே என்று சொல்லுங்கள், இயேசுவே என்று சொல்லுங்கள். இப்பொழுது உங்கள் பக்கத்துல இயேசு உங்களை தொட்டு உங்களுக்கு சுகமளிக்கிற தேவனாக, உங்களை காண்கிற தேவனாக, அனைத்து முத்தமிடுகிற தேவனாக, அணைக்கிறவரா உங்கள் மத்தியில இருக்கிறார். பிரியமானவர்களை, கேட்பீங்களா? அன்புள்ள இயேசு ராஜா, இந்த வேளையில் உடைய பிள்ளைகளுடைய சமூகத்துல வந்திருக்கிறாங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, இணைந்து ஜெபிக்கிறோம் அப்பா. யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே அப்பா, அந்த கெட்ட குமாரன் தான் இருக்கிற லெவல்ல அப்படியே உங்ககிட்ட வந்த போது ஆண்டவரே நீர் அனைத்து முத்தமிட்ட போது அவன் மனம் திரும்பினது போல இந்த வேளையிலும் உம்மை நோக்கி வருகிற ஒவ்வொரு பேரையும் நீர் அனைத்து முத்தமிடும்படியாய், கேட்கிற காரியங்கள் அதிசயத்தை செய்ய முடியாய், கண்ணீரை துடைக்கும்படியாய், வேதனைகளை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹாலே லூயா, ஹாலே லூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்கிறவர் ஆயிட்டே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. பலவீனத்திலே உங்க பலன் பூர்ணமாய் விளங்கும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீ ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. ஹாலே லூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. அம்பரமேவிய உம்பர் குழாங்களோ, அம்பரமேவிய உம்பர் குழாங்களோ, அன்பு பெற நின்று பைம்பொன் மலை தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. ஆம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தினால் உங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னீங்களப்பா. உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது உம்மை துதிக்கும்படியா ஆண்டவரே உம்மிடத்துல விண்ணப்பிக்கத்தக்கதாக உம்மிடத்துல வந்திருக்கிறாங்கப்பா. யார் யார் இந்த வேளையில முழங்கால் படியிட்டு இயேசுவே எனக்கு மனதுருகும் என்று சொல்லுகிறாங்களோ, இயேசுவே எனக்கு இறங்கும், என்னை ரட்சியும், என்னை மன்னியும், எனக்கு இறங்கும் என்று கேட்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் இரக்கத்தை காண்பிக்கிற தேவன் என் இயேசு இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அவன் ஒவ்வொரு பேரையும் ரட்சிக்கிறவர். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் என் தேவனுடைய வல்லமை நீர் அனுப்பி அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து எப்படி கெட்ட குமாரனை அணைத்துக் கொண்டீரோ அதே போல ஒவ்வொரு பேரையும் நீர் அணைத்துக் கொள்ளுகிற தேவனாக. ஹாலே லூயா, ஹாலே லூயா. நீர் கடந்து வந்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. மனது உருகும் இயேசுவே, உம்முடைய அன்பு கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுக்கிறனப்பா. ஒருவர் கூட வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது, ஒருவர் கூட வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. இயேசுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், இயேசுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழட்டும். ஆண்டவரே, இயேசுவை நாமத்தினாலே பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு அப்படி ஆசீர்வாதத்தை அனுப்புவதற்காக நன்றி. எங்களே தாழ்த்தி உங்க கரத்திலே கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதியான மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சமல ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்ற